அப்பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது உன்னால பார்க்க. கிருபையை உயர்த்தும் பொழுது நமக்கு உண்டாகிற சுகமும் ஆரோக்கியமும் அப்படி தலைப்பின் கீழே பேச போகிறேன். இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அப்படியே பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் என்னை பார்த்து சொல்கிறாங்க, இவர் எதுக்கு எடுத்தாலும் என்னங்க எந்த போதனை எடுத்தாலும் அதை கிருபை இல்லாமல் பேச மாட்டாரா அப்படின்றாங்க. கிருபை இல்லாத இவர் ஏன் எதையும் பிரசங்கம் பண்ண மாட்டாரா, கிருபை இல்லாமல் எதையும் கொண்டு வர மாட்டாரான்றாங்க. பாருங்கள், கிருபைன்றது ஒரு சப்ஜெக்ட் இல்லை, கிருபைன்றது ஒரு நபர். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, கிருபைன்றது சரியாக தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கிருபை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லா ஜெபம் பண்ண தெரியும், அந்நிய பார்த்து நல்லா பேசலாம், ஆவியில் நல்லா நிறையலாம், நல்லா பைபிள் வாசிக்கலாம், விசுவாசத்தில் நல்லா முன்னேறலாம், 4 பேருக்கு நன்மை செய்யலாம், உதவி செய்யலாம், பெருகலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் சில காரியத்தை கடவுள் எப்படி வைத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில் சில செயல்பாடுகள் மேன்மைக்குரியதாக மாற ஆரம்பிக்கும். அதனால தான் எதை பேசினாலும் இது கீழே தான் நான் கொண்டு வருவேன். ஏன்னா இது மேலே தான் கட்ட ஆரம்பிக்கிறேன். ஒருத்தர் விசுவாசம்னு வந்தால் கூட கிருபையை போதிச்சா விசுவாசத்தை வரணும். ஏன்னா கிருபை வந்துட்டால் விசுவாசம் தானாகவே விளங்கிடும், என்ன ஏதுன்னு புரிய ஆரம்பிச்சிடும். வர காலில் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். அந்த கிருபை பேசும்போது தான் பாருங்கள், ஒரு ஜெபம், ஒரு வார்த்தையினுடைய வெளிச்சங்கள் கொடுக்கறது, இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இதை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். இந்த உலகத்தில் எந்த சபையாக இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை போதிக்கினாலும் சரி, கிருபை இல்லாத போதிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க நியாயப்பிரமாணத்தை போதிக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் அதிகமாக போத்தாலும் கிருபைன்னு சொல்லுவாங்க. கிருபை இல்லாமல் அவங்களால எதையுமே, ஆவியானவருடைய அசைவுகள் எதையுமே சபையிலையும் பார்க்க முடியாது, வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது. அதனால் நியாயப்பிரமாணம் பேசுகிற சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கலந்து தான் பேசுவாங்க. இப்படி வரும்போது பிரமாணம்வாங்க, அப்படி வந்து கிருபணுவாங்க, இப்படி வந்து பிரமாணம்வாங்க, அப்படி வந்து கிருபணுவாங்க, இப்படி வந்து பிரமாணம்வாங்க, அப்படி வந்து கிருபணுவாங்க, ரெண்டுத்தையும் கலந்துக்குவாங்க. ஏன் அப்படி ரெண்டும் கலந்துக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டத்தை வச்சு சுதந்திரத்தை பேசணுங்க, அதான் நல்லது அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழேயே இருதயத்தில் விசுவாசத்தின் வாயினால் அறிக்கை செய்ய வச்சிக்கப்படுவான், அப்படி இருதயத்தில் விசுவாசம் உண்டாகும்லாம் சொல்கிறார். ஆனால் அது மேலே நீங்கள் வாசிங்கன்னா 3-4 நாள் அப்படி தொடர்ச்சியாக வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் முடிக்கிறாரு. திரும்ப நீங்கள் கலந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பிரமாணத்தை எடுக்கும்போது அவர் முடிச்சிட்டார், முடிச்சதை நீங்கள் திரும்ப பேசணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, சில காரியம் நடந்துருச்சு, நடந்ததை திருப்பி பேசுனீங்கன்னா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. சொல்லுவாங்க, பழமொழி அழகாக இருக்கும், ஆன கல்யாணம் எதிராக மோளம் அடிக்கிறேன்னு. பார்த்துறீங்களா, கல்யாணமே நடந்து முடிஞ்சிச்சிங்க, திருப்பி மோளம் அடிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க, மோளம் அடிக்குதுங்க, கல்யாணம் நடக்குது நான் சொல்ல போகிறீங்க. ஆன கல்யாணத்துக்கு திரும்ப மோளம் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நியாயப்பிரமாணம் முடிஞ்சிட்டது அப்புறம் திரும்ப அதை எடுத்து நீங்கள் தட்டின்னு லொட்டுன்னு தட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் தான் பிறகு இது ரெண்டுத்தையும் கலக்கிறதுனால என்ன உண்டாகுதுன்னா, ஒரு பெரிய அளவில் மக்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாவது கிடையாது, ஒரு பெரிய வெற்றியை நம்மளால் பார்க்க முடியது கிடையாது. அதனால தான் பாருங்கள், பாடல்கள் எழுதுனாங்க. இந்த பழைய பாடலாம் நீங்கள் கூட பாருங்கள், பழைய காலத்துலேருந்தே வாங்க, எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கிருபையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பார்த்துறீங்களா, இங்கே நிறைய பாட்டு பழைய பாட்டு போகிறேன். இப்போ காலையில் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க, சிலர்லாம் சீக்கிரம் வந்திருப்பீங்க. மாறிடா எம்மா நேசரே, மாறாதவர் எந்தன் நாளுமே, எல்லாமே கிருபையை பேஸ் பண்ண பாடல். பாருங்கள், எது வந்தாலும் பாருங்கள், அந்த கிருபையை பேஸ் பண்ணி வரும்போது தான் அதில் ஒரு நன்மை உண்டாகும், அதில் பார்க்கவும் நம்மளால் முடியும். நிறைய பாட்டை நான் பாடும்போது அதில் அதன் அடிப்படையாக தான் இருக்கும். சில நேரத்தில் இப்படி இது கூட நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், சில பாட்டெலாம் பாருங்க இல்லைங்களா, கிருபை மேலானது கிருபை மேலானது அப்படின்னு பாடிட்டு சொல்லணும், போக்கிலும் வரித்திலும் என்னை காத்தது கிருபையே. சரி, இதை நீங்கள் பிரமாணத்தை வச்சு, பிரமாணம் மட்டுங்க இதுதாங்க நாங்கள் ரைட்டு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி தான் பாருங்களேன். என்ன பாட்டு எழுதுவீங்க, 10 கட்டளை வச்சு ஒரு பாட்டு எழுதி தான் பாருங்களேன். என்னத்தை எழுதுவீங்க, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, மகனே மகளே, இப்படி தான் எழுதின்னு கிடக்கணும். நீங்கள் இது உலகத்தானே சொல்கிறான், உலகத்தானே இதை வச்சு சொல்கிறான் பாருங்கள், இதை செய்யாத அதை செய்யாதன்னு. உலகத்தானு சொல்கிறாங்க, சிகரெட் பிடிக்காதன்னு சொல்கிறான். இப்போ நானும் ஒரு சிகரெட் பிடிக்காதன்னு சொல்கிறேன், உலகத்தானே சொல்கிறான் குடிக்காதன்னு சொல்கிறான், நானும் சொல்கிறேன் குடிக்காதன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு உலகத்துக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தானு சொல்கிறேன் விபச்சாரம் செய்யாதப்பா, விபச்சாரம் செஞ்சால் அவனுக்கு எய்ட்ஸ் வரும்னு சொல்கிறான், நானும் சொல்கிறேங்க விபச்சாரம் பண்ணாதப்பா, விபச்சாரம் பண்ணால் எய்ட்ஸ் வரும். எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தான் ஒரு விளைவை பேசுகிறான், நான் வழியை பேசுகிறேன், அதுமாதிரி விளங்குது. சிகரெட் பிடிக்காதன்னு சொல்கிறான்ல, எப்படி பிடிக்காமல் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். சிகரெட்டை குடிப்பவர்களுக்கு கீழே என்ன போடுவான்,
சொல்லுங்கள், நல்ல அழகா எல்லாருக்கும் தெரியும். சிகரெட்டை பிடிக்கிறவர்களுக்கு புற்றுநோய் வரும் அப்படின்னு பெரிய எலும்பு கூடு போட்ட ஈன்னு வச்சுருப்பான். பார்த்துறீங்களா? அதை பார்த்த உடனே பயந்து நாங்கள் சிகரெட்டை பிடிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டாங்களா? அவன் என்னைக்கு எலும்பு கூடு போட நிறைய போட்டானோ நிறைய பிக்சர் நல்லா இருக்குது மச்சான், வாங்கி 2 வேணான்னு எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கிறான். யாரும் பயந்து தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் பார்க்கவே முடியாது. பார்த்துறீங்களா? நீங்கள் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு என்னங்க தெரியும்? இப்போ 2013 ஜனவரியில் கண்டுபிடிச்சாங்க. அதை சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு எப்போ தெரியும் சொல்லுங்கள்? எப்போ தெரியும்? சிகரெட் வந்த காலத்துலேருந்தே தெரியும் சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு. எத்தனை பேர் தெரியும்? அப்போ அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரையும் பாருங்கள், பிடிக்காதுன்னா இன்னும் சிகரெட் பல கம்பெனிகள் வெளியில் வருது, விதவிதமாக வருது, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இது வெள்ளைக்காரன் பிடிக்கிற சிகரெட்டுன்றான். பார்த்துறீங்களா? நீங்கள் இன்னும் அதிகமாக ஆகுதே தவிர என்ன பண்ணல. ஆனால் நான் அப்படி கிடையாது. சிகரெட்டை பிடிக்காம என்ன தெரியுங்களா? இயேசுவன் நம்பிப்பார், அவர் உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். நீ விடணும்னு நினச்சா கூட முடியாது, ஏன்னா அது உன்னை கட்டி பிடிச்சின்றது. நீ இயேசுகிட்டவா, அவர் தான் உன்னை விடுதலையாக்க முடியும். என வேதம் சொல்லுது, குமாரன் விடுதலை ஆக்கினால் எஸ் மெய்யாக விடுதலை உண்டாகும். அப்போ விடுதலை யார் தரணும்? அப்போ உலகத்தான் சொல்றது, நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு புல்பிட்டு, ஒரு சூட்டு, 4 கேமரா, அதுக்கு ஒரு 500 பேர் வந்து உட்காந்து இவ்வளோ 160 லைட்டை போட்டு இவ்வளோ பெரிய ஆளை வச்சு பொழப்பு கட்டு உட்காந்து நினைக்கிறீங்களா? நீங்களும் சிகரெட் பிடிக்காதீங்க, நீங்களும் தண்ணி அடிக்காதீங்க பிரதர், நீங்களும் விபச்சாரம் பண்ணாதீங்க பிரதர். இது உலகமே சொல்லுதுங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை விடுதலையாக்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் குமாரன். உங்கள் குமாரன் நீங்கள் விசுவாசிச்சு பாருங்க, அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நம்ம வாழ்க்கைக்கு ஜீவன் வேணும்னா குமாரன் வேணும். குமாரனை குறித்து அறிவு வேணும், குமாரனை குறித்து வெளிச்சம் வேணும், குமாரனை குறித்து போதனை வேணும். குமாரன் என்னவா இருக்கிறான்னு என்ன வந்தால் ஒழிய யாரால விடுதலை ஆக்கவே முடியாது. இம்பாசிபிள். ஒரு போதகர் சீர்திருத்தவாதி கிடையாது, இது நல்ல போதனையை போதிக்கிற ஆள் கிடையாது. அது சும்மா அப்படியே கூட பேசுகிறாரு. நாங்கள் சத்தியத்தை போதிக்கிற ஒரு ஆட்கள். ஆமென். குமாரனை குறித்து போதிக்கிற ஒரு ஆட்கள், ஜீவனை குறித்து போதிக்கிற ஒரு ஆட்கள். இந்த உலகத்தில் எந்த நிலைமையில எந்த தள்ளப்பட்ட ஒரு மனுஷனையும் இயேசு ஒருவரால் தூக்கவும் முடியும், விடுதலை ஆக்கவும் முடியும். அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் கிருபையை பேசுகிறோம் பாருங்க. பாருங்க, கிருபை நீங்கள் உயர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் உங்களுக்கு சுகம் உண்டாகும். மன ரீதியா, இருதயத்தில் ரீதியா, வாழ்க்கை ரீதியா, குடும்ப ரீதியா, வியாபாரத்தில், வேலை செய்கிற இடத்துல, பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் கிருபை உயர்த்த உயர்த்த என்ன உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். சுகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இளைப்பாறுதலுக்குரிய தன்மை. சுகம்ன்றது ஒரு இளைப்பாறுதலுக்குரிய தன்மை. பாருங்க, என்னைக்கு நீங்கள் இந்த கிருபையை உயர்த்துறீங்களோ எல்லா பகுதியிலுமே, நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் சரி, எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எந்த பின்னணியில் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலை மாறி கெட்ட அப்படி இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்க அப்படி இருந்தாலும் சரி, இதை உயர்த்த 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 என்ன உண்டாகுதுன்னா சீர்கெட்டு போயிருக்கிறதெல்லாம் சீராயிடுது, சுகவீனமாக இருக்கிறதெல்லாம் சுகம் ஆயிடுது, தோல்வியில் இருக்கிறதெல்லாம் ஜெயமாக மாறிடுது. ஏன்னா இதை உயர்த்தும் போது தான் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால தான் பாருங்கள், இதை உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி தான் போதிக்கணும். அதனால தான் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நம்ம சுகத்தோடு இருப்பது தான் தேவனுடைய விருப்பம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சுகத்தோடு இருப்பது தான் தேவனுடைய விருப்பம். நான் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பதுக்கு தான் தேவன் பெரிய விலைகிரியத்தை கொடுத்துருக்கிறார். யாருக்கு? பிசாசு கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு கிறிஸ்து விலைகிரியம் கொடுத்துருக்கிறாரு. நாம் சுகத்தோடு இருப்பது தேவனுடைய விருப்பம். சார் உதாரணத்துக்கு எடுத்துங்க, சிலர் சொல்கிறாங்க இல்லைங்களா, நோய் வந்தா கர்த்தர் ஏதோ பிரதர் எனக்காக இந்த நோயை கொடுத்துருக்கிறார் அப்படின்றாங்க இல்லையா. பாருங்கள், இன்றைக்கி ஒரு குடும்பத்தை எடுத்துங்க, ஆவிக்குறி குடும்பத்தை எடுத்துங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்துடுது, டாக்டர் சொல்கிறாங்க ஒரு மாதிரி இது ரொம்ப கஷ்டமாக தெரியுதுன்னு. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பரவாயில்லங்க, என்னங்க பண்ணுறது, பெத்தேன், நோய் வந்துச்சுன்னா வரட்டாங்க, அப்படியே விட்டுறீங்க? கிடையவே கிடையாது. எத்தனையோ கிட்ட தூக்கின்னு ஓடுறீங்க, எத்தனையோ பேர்ட்ட கொண்டு போகிறீங்க. ஏன்? எல்லாவற்றுக்கும் மேலாக விட்டுட்டு உபவாசம் பண்ணி ஒரு 3 நாள் 4 நாள் கர்த்தர் சமூகத்தில் போய் என் பிள்ளைக்கு சுகத்தை தான் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் பிள்ளை சுகத்தோடு இருப்பது உங்கள் விருப்பமா, விருப்பம் இல்லையா? நல்லா சொல்லுங்கள். அப்போ உங்கள் பிள்ளை சுகத்தோடு வாழ்றது உங்கள் விருப்பம், ஆசை. உங்கள் பிள்ளை இப்படி வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது நல்லது, அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, 4 பேர் ஜெப தகவல் அனுப்புறீங்க. ஆனால் நான் சுகத்தோடு இருப்பது நானே விரும்பும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளை சுகத்தோடு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்கள் பிள்ளையும் சுகத்தோடுக்கிறது அவர் எப்படி விரும்புவார் நினைக்கிறீங்க? பொல்லாத தகப்பன்னு உங்களுக்கே உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்களே, உங்கள் பிள்ளைக்கு 4 கால் வாங்கி போட்டோன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? என் பிள்ளை கால் உடைக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், பொல்லாத பாடாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு லாரி கீரி ஏற்றோம், அப்போ தான் கொஞ்சம் அடங்கன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாராவது ஒரு ஆள் எழுங்களேன், என் பிள்ளை அடங்க மாட்டேங்குதுங்க, இது பொல்லாத புள்ளங்க, ஜெயிலில் பிடிச்சின்னு போட்டு அதுக்கு ஒரு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கிட்டுங்கன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் புள்ள அப்படி இருக்கும்போது கண்ணீரோடு வந்து சொல்லுவீங்க, பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணுங்க, என் பையன் இயேசுவை தெரிஞ்சுக்கணும்.
கெட்டு போயிருக்கிற ஒரு பிள்ளையே நல்லா ஆகணும்னு நினைக்கிற உங்களுக்கே இவ்வளோ ஆசை இருக்கும்போது உங்களையும் உங்கள் பிள்ளையும் சிருஷ்டித்த அவர் உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாரா? அப்போ நான் சுகத்தோடு இருக்கிறது யாருடைய ஆசை சொல்லுங்கள்? யாருடைய ஆசை? அப்படியே வேறு மாதிரி போயிடுச்சு பாருங்கள். சபைலாம் வேறு ஆங்கிளில் கொண்டு போயிட்டாங்க. அப்படியே நீங்கள் நிறைய விஷயத்தை பேச போகிற சுகமும் ஆரோக்கியத்தை குறித்து நிறைய காரியத்தை காமிக்கிறேன் பாருங்க. இன்றைக்கி உலகளாவிய சபையில் கூட பார்த்தீங்கன்னா சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக போராட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறான். உலகளாவிய சபை எந்த சபை எடுத்துக்கினாலும் சுகம் ஆரோக்கியம்னா ரொம்ப போராட்டமாக இருக்குது. அதிக அளவில் பாருங்கள் அது மக்கள் வியாதியில் இருக்கிறாங்க. அதனால் இந்த வியாதியில் இருக்கிறதுனால சுகத்தை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய போராட்டமாக மாறி போகுது. அதனால தான் பாருங்கள் இந்த பலவீனத்தில் கஷ்டப்படுறோம், சுகவீனத்தில் கஷ்டப்படுறோம், இப்படியே வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில் அது ஒரு கேள்விக்குறியாக மாறி கடைசியில் ஒரு கோணத்திலே போய் நம்ம சேர்ந்துடுறோம். அது தேவனுடைய விருப்பமே கிடையாது. சில சபையில் போய் நான் பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கம் பண்ணும்போது அந்த பாஸ்டருங்க திடீர்னு சொல்லுவாங்க, விருப்பப்படுறவங்க வந்து கடைசியில் ஜெபம் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. ஒரு முறை ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய சபை பாருங்கள், ஒரு 600-700 பேர் இருக்கிறாங்க. நான் இப்படி பிரசங்கம் பண்ணேன். ஒரு விசுவாசம்னு வரும்பொழுது என்ன விசுவாசமும் என் தேவனுக்கு தான் தொடர்பு. என் விசுவாசமும் என் தேவனுக்கு தான் தொடர்பு. மீடியேட்டர் யாருமே கிடையாது. இப்போ என் விசுவாசத்தை பாஸ்டர் மூலியமாக கொண்டு போய் கடவுள்கிட்ட கொண்டு போகணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் விசுவாசம் அது தேவனுக்கு தொடர்புடையது. நீங்கள் விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீர்கள். மார்த்தாள்கிட்ட இயேசு அதுதான் சொன்னார், நீ விசுவாசத்தில் தேவ மகிமையை காண்பாய். அப்போ உன் விசுவாசமும் தேவனுக்கு தொடர்புனா மகிமை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே கடைசியில் நல்லா விசுவாசமும் கடவுளுடைய தொடர்பு, எந்த மீடியேட்டரும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். கடைசியில் அந்த போதர் எழுந்துட்டு வந்து சொன்னார், வாங்க கடைசியில் ஜெபம் பண்ணுறவங்களா வந்து ஜெபம் பண்ணிங்க. ஒருத்தரும் வரல பாருங்கள். அந்த பாஸ் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள். நல்லா என்னோட வயசில் ரொம்ப மூத்தவர் சொன்னார், இதுவரை எத்தனையோ முறைங்க கூட்டம் நடத்தியிருக்கிறேன், முடித்த உடனே கூட்டம் நடக்கிறது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்தி கொடுக்கணும். 600 பேருக்கு அந்த பாஸ் ஜெபம் பண்ணணும், 3 மணி நேரம் ஆகும்னாரு. எவ்வளோ நேரம் செய்தி, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த முறை ஒருத்தரும் வரல. ஏன் வரல பாருங்கள். நீங்கள் கேட்டால் கர்த்தர் தருவான்ற அறிவு உங்களுக்கு வந்துட்டால் இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் போய் நிற்கவே மாட்டீங்க. எத்தனை பேர் விளங்குது? நீங்கள் கேட்டால் கர்த்தர் தருவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? எத்தனை பேர் நம்பிக்கை இல்லை? நம்பிக்கை இல்லாதால் மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கற்றுத்தரேன், கொஞ்சம் எப்படி கேட்குறதுன்னு கற்றுத்தரேன். நீங்கள் கேட்டால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் வேதம் சொல்லுகிறது. கேட்கிற அவரை விசுவாசித்து கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதான் உண்மை பாருங்க. அதுதான் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் சில இடத்துல பாருங்க, நான் போய் ஜெபம் பண்ண போகிறேன், போகும்போது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நிற்பாங்க. அதில் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பை ஜெபம் பண்ணுங்கன்னா அப்படியே சோத்திரம் ஆண்டவர் ஆத்திரம் அப்படிலாம் ஜெபம் பண்ண மாட்டேன். என்னங்க ஜெபம் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 90% நான் அனலைஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். ஜனங்க இன்றைக்கி அநேகர் வியாதியில் தான் இருக்கிறான். பாஸ்டர் எனக்கு முடுகு வரல, பாஸ்டர் எனக்கு கால் வர மாட்டேங்குது, பாஸ்டர் எனக்கு கிட்னியில் பிரச்சனை, பாஸ்டர் ஆட்டில் பிரச்சனை, பாஸ்டர் மூளையில் பிரச்சனை, பாஸ்டர் என் பிள்ளைக்கு பிரச்சனை. பார்த்துறீங்களா? இதுதான் இருக்கும் பாருங்கள். இதை பார்த்து ஆச்சரியம். ஏன் சபையில் இப்படி ஒரு காரியம் பாருங்கள். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு விசுவாசி மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு விசுவாசி மேலே நான் கை வச்சு ஜெபம் பண்ண அவசியமே கிடையாது. ஏன் பாருங்க, ஒரு விசுவாசி சுகமீனமாக இருந்தால் நான் போய் கை வச்சு ஜெபம் வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன் நான் கை வச்சு ஜெபம் பண்ணேன்னா சில சொல்கிறாங்க நீங்கள் கை வச்ச சுகம் வந்துடும். கிடையாது. அவர் விசுவாசி. ஒரு விசுவாசி மேலே நான் கை வச்சு ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, ஒரு விசுவாசிக்கு ஒரு பலவீனம் ஏற்படும் பொழுது அவன் திருவிருந்து எடுக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறான். ஏன்னா திருவிருந்து எது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்த கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிக்கணும். அப்போ சரீரம் எது? இது அவருடைய தழும்புகளால். எந்த தழும்புகளால? நல்லா சொல்லுங்க, எந்த தழும்புகளால? அவருடைய தழும்புகள். அவர் சரீரம் தான் எனக்கு மீட்பு, அவருடைய ரத்தம் தான் எனக்கு பாதுகாப்பு, சுகம், சங்காரத்திலிருந்து விடுதலை. அதனால தான் சங்கீதம் 105:37 மறக்கவே மறக்காதீங்க. அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்போ பாருங்க, ஒரு விசுவாசி மேலே வந்தா, ஒரு விசுவாசி சுகமீனமாக இருக்கும் பொழுது பாருங்க கை வச்சு ஜெபம் பண்ணலாம். கை வச்சு ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது ராங்குன்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படி செய்யணும்னு ஒரு அவசியம் இல்லைன்ற. கை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு சந்தோஷம் வருது. ஒரு போதகர் என்னை தொட்டார், இல்லை ஒரு வியாதியின் மத்தியில் தொடும்போது ஒரு ஆறுதல் உண்டாகுது, ஒரு அன்பு உண்டாகுது. ஒத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இப்படி போகலாம். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுதுங்களேயா, உலகம் எங்கே போங்க, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுத்து அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வியாதிஸ்தர் பார்த்தீங்கன்னா அவர் மேல், அது விசுவாசி பற்றி இல்லை, அது பாவியை பற்றி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பாவியை பார்த்தீங்கன்னா அவன் பாவத்தில் இருக்கிறான்னு சொன்னால், அவன் வந்து ஒரு வியாதியில் இருக்கிறான்னு சொன்னால் யோசிக்காமல் போய் அவன் என்ன பண்ணுங்க, கை வச்சவன் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் இவனை
ஆசீர்வதிக்கிறேன், என் சொந்தக்காரன் ஆசீர்வதிக்கிறேன், உலகத்தில் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கிறேன்னா அது முக்கியம். அதனால தான் அந்த மார்க் சுவிசேஷத்தில் சொல்லப்படுது விசுவாசிக்குரியதல்ல, அது இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத பாவத்தில் ஒருத்தர் அப்படி இருந்தானா கை ஜெபம் பண்ண சொல்கிறார். ஆனால் ஒரு விசுவாசி ஒரு எந்த பிரச்சனை, ஒரு பலவீனத்திலையோ ஒரு சுகவீனத்தில் வரும்பொழுது அவன் நேராக வர வேண்டியது எங்கன்னா கர்த்தருடைய, இது சடங்காச்ச மாதிரி ஆகிப்போச்சு. 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்குறது, மாதத்துக்கு ஒரு முறை வாயில் ஊற்றிடுறது, அப்படி கிடையாது. இது என்னுடைய உரிமை. சொல்லுங்கள், என்னோட உரிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த விஷயம் அப்படியே பைபிளில் வந்து எந்த ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணிங்கனாலும் அதுக்கு ஒரு பிரசங்கத்தின் அடிப்படை சத்தின்னு ஒன்று இருக்குது, ஓமலெட்டிக்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னு சொன்னால் வேத வசனங்களை எடுத்து வியாக்கரணம் பண்ணுற முறை இதை டீச் பண்ணுவாங்க பைபிள் காலேஜிலலாம். ஓமலெட்டிக்ஸ்ன்னு சொன்னால் ஒரு வசனத்தை இப்படி தான் வியாக்கரணம் பண்ணணும், அதை மீறியெல்லாம் பண்ணிவிடக்கூடாது. இப்போ நான் வியாக்கரணம் பண்ணுறேன்னா எனக்கு ஆவியான வாயில் போட்டார் நான் அப்படியே மென்று உங்ககிட்ட துப்பிட்டேன்னு கிடையாது. அந்த காலத்தில் அப்படி பண்ணதுனால தான் நிறைய தப்பாக போயிடுச்சு. சில சொல்லுவாங்க இல்லைங்களா, 96 ரட்சிக்கு போடும் போது நிறைய பாசங்க சொல்லுவாங்க, நான்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது, அப்படியே நான் புல்பீட்டில் போய் நிற்பேன், அப்படியே நான் பேசுவேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில நேரத்தில் பேசலாம், ஒரு சில ஆர்டர் பயன்படுத்தோம். நாமளும் சில கோட்பாடுக்கு உட்பட்டு நம்ம இருக்கிறோம், ஒரு கோட்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஒரு போதகராக இருந்தால் கூட அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இயங்க முடியும். நான் பாஸ்ன்றதுனால மேலேருந்து குச்சிட முடியாது, நான் பாஸ்ன்றதுனால கண்ணு முடி ரோட்டில் ஆண்டவரே சோத்திரம் தேவ தூதல் ஏந்துவார்கள் தவிப்பார்கள் அப்படி கையாட்டின்னு போயிட முடியாது. 10 நிமிஷத்தில் அடுத்த நாள் உங்கள் பாஸ் நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா கல்லறையில் தான் வந்து பார்க்கணும். நீங்கள் சாந்த எனக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது பாருங்கள், இந்த கோட்பாடை மீறவே கூடாது. இப்போ இந்த சுகம் என்ற வார்த்தையை நீங்கள் அங்கே வரணும். எங்கே வரணும்னா முதல்ல வேதத்தில் எங்கே தேவன் சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லுது பாருங்கள், அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 20:18 எல்லாம் திறந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி, பிள்ளை பெறும்படி குணமாக்கி, அந்த வார்த்தைங்க தான் நீங்கள் முதல்ல பார்ப்பீங்க. குணமாக்கி சொல்லுங்க, குணமாக்கி. ஏன் அப்படி ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறான், வேண்டிக் கொண்டான், அதன் நிமித்தம் கர்த்தர் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? 17 வாசினா வரும் பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களெல்லாம், யாரின் நிமித்தம்? சாராள் நிமித்தம் கர்ப்பங்களெல்லாம் அடைத்து வைத்தபடியால், கர்ப்பங்களெல்லாம் அடைத்து வைத்திருந்தபடியான்னு சொன்னால் அபிமெலேக்கு எந்த கர்ப்பமும் கிடையாது. பாருங்க, சுகம் என்பது தேவன் விரும்புகிறார். ஒரு ஆண் அவன் வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரிங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறா, எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ அந்த சுகத்தை எப்படி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் உள்ளான வகையிலிருந்து தரார். உள்ளான சுகத்தையும் தரார், வெளியரங்கமான சுகத்தையும் தரார். சுகம் சொன்னால் நீங்கள் ஏதோ உள்ளான சுகம் மாத்திரம் நினச்சிடாதீங்க. உள்ளான சுகத்தையும் தருகிறார், வெளியரங்கமான சுகத்தையும் தருகிறார். அதனால தான் அந்த வசனத்தை அப்படி சொல்லப்படுகிறது. பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் போகிறேன். இன்னும் நான் மெசேஜுக்குள்ளே போகல. இதெல்லாம் நான் சொன்னால் தான் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு புரிய வரும். ரொம்ப முக்கியம் அது. அப்போ உள்ளான சுகத்தை, என்னுடைய ஆவிக்குரிய வகையில் சுகத்தை விரும்புகிறார், சரீரத்துக்குரிய சுகத்தையும் விரும்புகிறார். அதான் முக்கியம். ரெண்டாவது பாருங்க, சுகம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பிறப்புரிமை. ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன்னா கொடுத்தா கொடுப்பார், இல்லைன்னா இல்லை, அப்படி கிடையாது. பிறப்புரிமைன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுக்கிறார். கல்யாணமே ஆவலை அப்போ அவருக்கு 10 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுக்கிறார். எங்கள் அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ண நான் பிறக்கிறேன். பிறந்த உடனே இப்போ அந்த சொத்தெல்லாம் யாருக்கு சொல்லுங்க? யாருங்க? நான் உழைச்சேனா? நான் உழைக்கவே இல்லை. அது எப்படி எனக்கு ஆகும்? நான் உனக்கு தர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கோர்ட்டில் போய் அதனால் நிற்க வச்சுருவேன் நான். பிறப்புரிமை, பிறப்புரிமைனது எப்படிப்பட்டதுன்னா அது என்னுடையது, அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பாருங்க, கல்வாரி சிலுவையில் தேவன் சுகத்துக்காக விலைகரையும் கொடுத்துருக்கிறார். சுகன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ சீப்பான ஒரு பொருள் இல்லை, ஏதோ ரொம்ப அற்பமாக நினச்சிடாதீங்க. சுகம்னா சுகம் தானே அப்படி நினச்சிடாதீங்க. சுகம் என்பது இந்த உலகத்தில் விளையாடப்பட்ட ஒரு காரியம். அது மாதிரி விளங்குது. சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் 2 லட்சம் கொடுன்றான், பில் எட்டு வந்து கபீர்னு ஆகிடும். அந்த நேரத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஆண்டவரே. படத்தை பார்த்தோன்னே ஜபமே வரும், சுகம் கொடுங்க ஆண்டவரேன்னு. சுகம் என்பது ரொம்ப காஸ்ட்லி. எதுவுமே தெரியுது. சும்மா பாருங்கள், ஒரு நாள் அப்படி உட்காந்துருந்தேன், அப்படி லைட்டாக ஒரு மயக்கம், ஒரு செக்கப்புக்கு போகலான்னு போனேன். அப்படி போனவுடனே ஃபுல் பாடி செக் பண்ணலான்னு போனவுடனே அந்த ஃபுல் செக்கப்புக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 4000 ரூபாய் பில்லு வந்துருக்கணும். நீங்கள் 4-5 ரூபாய் பில்லு. என் உடம்புல நோய் இல்லைன்னு சொல்கிறதுக்கே நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? நோய் இருந்தாலுங்க, நோய் இல்லைங்க, இவர் நல்லா இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்குது? யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ விளையாடப்பட்டது. பாருங்கள், இந்த சுகம் என்பது நம்முடைய பிறப்புரிமை. நான் என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கே அந்த உரிமைக்கு நான் சொந்தக்காரனாக மாறுறேன்.
அதனாலதான் பிசாசு கொண்டு வரும்போது சுகத்தை கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய அவசியமா இருக்குது. நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பின், அவர் எனக்காக விலைகிரியம் கொடுத்த பின்பு நான் எதுக்கு வியாதியில இருக்கணும்? அவர் என்னை சுமந்து தீர்த்தப்பு நான் எப்படி வெற்றி பெறாமல் இருக்க முடியும்? அந்த எண்ணங்கள் உள்ள என்ன பண்ணும்? அல்லேலூயா சொல்லுங்க. சுகம் என்பது என்னுடைய பிறப்புரிமை. பக்கத்தில் போலுங்க, சுகம் என்பது உங்களுடைய பிறப்புரிமை. ரொம்ப பெருசுங்க அது. சபையில் வந்து சுகத்துக்காகவே சுகமளிக்கும் கூட்டம் சொல்லி கூட்டி ஓன்னு அழ வேண்டியதாயிடும். ஆண்டவரே இறங்கும் ஐயா, ஆண்டவரே அதனால தான் பாருங்க, பிசாசு நம்மளை ஒவ்வொரு முறையும் நம்மளை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறான். ஆமென். சில விஷயங்களை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். ஏசாயா 53:4. இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சிட்டதுனால சில கேள்விகள் எழும்பிடுது. அது எழும்புறதுனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக ஆகி போயிடுது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நிறைய பேர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்ன்றதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வர பாடை ஏற்றுக்கிட்டானுங்க, துக்கங்கள்னால் நமக்குள்ளே ஏற்படுற சில துக்கங்களை சுமந்தார்னு நினைக்கிறாங்க. இல்லை, இது உண்மையான காரியம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு காரியம் இது. பாருங்கள், ஏன் இந்த வார்த்தை இப்படி போடப்பட்டதுன்னு சில விஷயங்கள் அடங்கிடுது பாருங்கள். இந்த பாடுகள் துக்கங்கள்ன்ற வார்த்தை ஏன் அப்படி சேர்க்கப்படுதுன்னா, ஆங்கில வேதாமத்தில் அப்படியே வரும். அந்த காலகட்டத்தில் எழுதும் போது அது சில விதமான ஆட்கள் இப்படி சொல்கிறாங்க. இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுனே நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நம்மளுடைய வேலை கிடையாது, நிறைய வேலைங்க செய்கிறாங்க. அது செய்யறதுக்குன்னு அவங்க வாழ்க்கை அர்ப்பணித்து வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாக பைபிளை வந்து பிரிண்ட் பண்ணது வந்து கிங் ஜேம்ஸ். அவர் தான் முதல்ல இந்த ரைட்ஸை கொடுக்குறார், இந்த பைபிளை வந்து பிரிண்ட் பண்ணலான்னு. அதனால தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அவர் பேரே அந்த பைபிளுக்கு வச்சாங்க. அவர் தான் எழுதினார்னு நினச்சிடாதீங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், கிங் ஜேம்ஸ் தான் பைபிள் எழுதினாரா பாஸ்டர் அப்படின்னு. இல்லை, அவர் பிரிண்ட் பண்ண சொன்னதுனால அவர் பேரை வச்சு அவர் ரொம்ப நிறைய விஷயங்கள் செய்தார் பாருங்க. முதலாக வேதத்தை வெளியில் கொண்டு வந்தார். உலகம் முழுவதும் படிக்கக்கூடியான வகையில் பெரிய காரியத்தை செஞ்சார். அந்த எழுதுகிற அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சா, நிறைய பேர் பாருங்க அந்த இந்த வியாதியிலையும் கஷ்டத்துலேயும் அவங்க இருந்ததுனால அவங்க என்ன எழுதிட்டாங்களாம், இந்த 2 வார்த்தையை பாடுகளை துக்கங்களை இப்படின்னு எழுதிட்டாங்க. அதனால நிறைய வியாக்கணங்கள் என்ன வந்துருச்சுன்னா, எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இயேசு ஒரு பாவத்தின் பாடுகளையும் பாவத்தின் துக்கங்களையும் சுமந்தார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிடையாது, நிறைய பேர் நல்லா படிச்சுங்க இங்கே இருக்கிறீங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். நான் எங்கே கற்றுக்கணும் அதை உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன், நீங்கள் எல்லாம் வேலை செய்யலாம். இப்போ இன்டர்நெட்டில் போனீங்கன்னா ஈஸ்வோர்டுன்னு ஒன்று இருக்குது. ஈஸ்வோர்ட் அப்படின்னு போனீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் பண்ணலாம். கன்னடா, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராட்டி, குஜராத்தி எல்லாத்துலையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பெரிய ஆளுங்க. அந்த ஈஸ்வோர்டை கண்டுபிடிச்சால கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். ரொம்ப உதவி செய்து பாருங்கள். நான் நிறைய விஷயங்கள் அதில் படிக்கிறேன், அது நிறைய காரியத்தை நான் செய்கிறேன். நீங்கள் ஈஸ்வோர்டு போனீங்கன்னா ஏசாயா 53:4 எடுத்து இந்த பகுதியில் போனீங்கன்னு வைங்களேன், நீங்கள் போய் அதை ஓப்பன் பண்ணும் போதே இயேசு நம்முடைய பாடுகளை என்ற இடத்துல பக்கத்தில் நம்பர் போட்டிருப்பான். ஒரு B4121 அந்த மாதிரி நம்பர்லாம் போட்டிருப்பான். உங்கள் மவுஸை கொண்டு போய் அது மேலே வச்சாவே என்ன பண்ணணும்னா, கீழே சின்னதாக ஒரு காலத்தில் கிரீக்கில் என்ன சொல்லப்படுது, ஈப்ரூவில் என்ன சொல்லப்படுதுன்றதை அப்படியே சொல்லிடுவாங்க. அது அந்த பாடுகள் என்ற வார்த்தை வந்து எபிரேய மொழியில் என்ன சொல்லுதுன்னா, கோழி இல்லைங்க, கோலியும் கிடையாது, கோழி. அந்த கோழி கிடையாது, சாப்பிட்றதுக்கு போடுவீங்களே அதை நினச்சிடாதீங்க. கோழி என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த கோழின்ற வார்த்தை எதுக்கு படுத்துற, வியாதி அப்படின்னு சொல்றதுல சேர்க்கப்படுது. இந்த கோழின்ற இடம் எங்கெல்லாம் வருதோ, யோபு புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தாலும் இந்த கோழி என்ற வார்த்தை தான் போடப்படும். ஏன்னா அந்த வியாதின்னு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்தெல்லாம் இதுதான் பயன்படுத்தியிருப்பாங்க. துக்கங்கள் என்ற வார்த்தைக்கு மகப் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த மகப் என்ற வார்த்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா வேதனை அப்படிதான் சொல்லப்படுது. இப்போ வாசிக்கிறேன் பாருங்க, 53:4 இப்படி வாசிக்கிறேன். கரெக்டான ஈப்ரூவில் எப்படி இருக்குது அப்படியே வாசிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வேதங்களும் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது. ஒரிஜினல் வந்து எபிரேய மொழியும் கிரீக்கில் தான் இருக்குது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியும் புதிய ஏற்பாடு கிரீக்கில் தான் இருக்குது. அதனால் அது சிலது தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறது நல்லது. எத்தனை நான் சொல்லிக் கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நல்லது, நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். சொல்லுங்க, மெய்யாகவே அவர் என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்தார். அப்போ அந்த பாடுகள் வர இடத்துல நீங்களே எழுதிக்கிங்க. தமிழ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா, கன்னடா பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அது நோயின்னு எழுதிங்க. ரொம்ப முக்கியம், தப்பே கிடையாது. அதுக்கு பக்கத்தில் அவர் நம்முடைய துக்கங்கள் சொல்லுது, அந்த இடத்துல வேதனைன்னு எழுதிங்க, தப்பு கிடையாது. பாருங்க, அவர் நம்முடைய பாடுகள், இதான் ரைட். நம்முடைய நோய்களை சுமந்தார். சொல்லுங்க, நோய்களை சுமந்தார்.
5வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரகங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அது கீழே அவருடைய தழும்புகளால் பாருங்க, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சரி, சில சொல்லலாம், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் எங்கே நான் படித்து பார்த்து ஈஸோடு போய் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் நான் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணவும் தெரியாது, ஆஃப் பண்ணவும் தெரியாது, இதெல்லாம் நாங்கள் எப்படிங்க பார்த்துக்கிறது அப்படின்லாம். சரி, உங்களுக்காக அதுக்காகவும் நாங்கள் சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னும் எளிமையாக டீச் பண்ணலாம். கம்ப்யூட்டரே தெரியாது எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆன் பண்ணவும் தெரியாது, ஆஃப் பண்ணவும் தெரியாது. நல்லதுமா, தூக்குங்க. நானும் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் நேராக போய் பவர் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். யாரும் அப்படியே கற்றுட்டு நீங்கள்லாம் என்ஜினியராக இருக்கலாம். ஒரு காலத்தில் பிறக்கும் போதே இவங்களாம் கம்ப்யூட்டரோட நாங்கள் என்ஜினியர்னா பறந்துட்டாங்க. எல்லாம் பறந்துக்கிருந்து தத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இப்படி தான் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப யோசிக்க வேணாம். நீங்கள் யூஸோடும் பார்க்க வேணாம், கம்ப்யூட்டரும் பார்க்க வேணாம், தரகம் வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். நான் சொல்லித்தரேன். வாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:17 வாங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது போல அங்கிருந்து தான் வராரு. எங்கிருந்து? அந்த 53 அந்த 4ல இருந்தா வராரு. அதை தான் எடுத்து சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டதுன்ற வார்த்தையை சொல்றார். பாருங்க, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சொல்லுங்க என்னுடைய நோய்களை சுமந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க நோய்களை சுமந்தார். ஏன் இவ்வளோ தூரம் இதை விலைக்கு பேசிட்டு வரேன் தெரியுமா? ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஏன் இந்த விலைக்கு பேசிட்டு வரேன்னா, இன்னைக்கு உலகளாவிய அளவில் சபைகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சரீர வியாதிகளுக்காக மரிக்கல, பாவம் என்ற ஒரு வியாதிக்காக மரிச்சார் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பாவம் ஒரு வியாதிங்க, அதனால அவர் என்ன பண்ணாரு? மரிச்சாரு. சரீர வியாதிக்காக அவர் 100% தவறான ஒரு காரியம். பாவம்ன்ற ஒரு வியாதிக்காக மரிச்சார், சரீர வியாதிக்கு மரிக்கலன்றாங்க. ஏன்னா பாவம் ஒரு வியாதி, அதனால மரிச்சார் அப்படின்றாங்க. அதனால தான் இவ்வளோ உங்களை டிஃபெண்ட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் விதைச்சி வச்சுட்டாங்க உள்ள. நிறைய பேர் மனதில் உள்ளே போய் கிடக்குது பாருங்க. அதனால அவங்களாம் அப்படி நினைக்கிறாங்க. பாஸ்டர் எழுதின புத்தகத்தை படிச்சிருந்தா அவர் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லும் போது இதில் இப்படி எழுதியிருக்கிறாரு, இந்த வார்த்தை இப்படியும் சொல்றாரு. அவர் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பாவம்ன்ற நோய்க்காக தான் அவர் மரித்தான். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு 35 வருஷம் சக்கரை வியாதி இருந்தான். அவர் ஜெர்மனி பார்த்தா நடக்கலையா? அப்போ வியாதின்றது கடவுளுடைய கான்செப்ட்லேயே இல்லை, பாவம்ன்ற வியாதி, அதனால அப்படி செத்துட்டார், அதனால தான் அப்படின்னு எழுதி வைக்கிறார். 100% தவறு. சொல்லுங்க, அவர் என் சரீர நோய்களை சுமந்து தீர்த்தார். உங்க குடி உரிமை, உங்களுடைய பிறப்புரிமை, நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வச்ச அந்த உரிமையை தான் ரட்சிப்புன்னு நம்ம சொல்றோம். அதுக்குள்ள நுழையும் போது நான் சரீரத்தில் சுகத்தோட வாழ்வு தேவனுடைய சித்தம், விருப்பம், ஆசை. வியாதியை தேவன் வெறுக்கிறார். ஒரு நாள் வியாதி அனுசரிச்சே போகக்கூடாது. அனுசரிச்சுன்னா பரவாயில்ல, இருந்து போட்ட ஒரு ஓரமானு வச்சுக்க கூடாது. ஏமேன், வியாதி இருக்கவே கூடாது. சொல்லுங்க, வியாதி இருக்கவே கூடாது. அதனால தான் இப்படி பேச வேண்டியதாக இருப்பாங்க. அதுக்கு அவங்களே ஒரு வார்த்தையும் போடுறாங்க. எப்படி போடுறாங்க தெரியுங்களா? இப்போ நான் 17 வாசல்ல 16 வாங்களேன், என்ன சொல்றாங்க பாருங்க. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, பிணியானிகளை அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே என்ன சொல்றாங்க, அந்த ஆவிகளை தாங்க பாருங்க, ஆவிக்குரிய காரியம், அதனால ஆவிகளை தான் அவர் துரத்துறார் அப்படின்றாங்க. ஸ்ட்ராங் அதுலேயே சொல்லப்படுது பாருங்க. அது நல்லா படித்தா நமக்கு நல்லா விளங்கிடுது பாருங்க. அதில் இருக்கிற சில விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தினா நல்லா விளங்கிடுது பாருங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், செத்து போன ஒரு ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து யாராவது ஐவி கொடுப்பாங்களா? இவன் செத்து போயிட்டான், இவனுக்கு ஐவி கொடுன்னு யாரும் சொல்ல முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, சான்ஸே கிடையாது. இங்கே இயேசு சுகமாக்கினார்னும் போது அவன் ஆவியில் சுகமாக இருக்கிறான், அதனால அவன் சரீரத்தில் தேவையில்லை, அதனால அவன் சுகமாக்கினான்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அந்த வார்த்தையில் பிற்பகுதி சொல்லுது, ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணையானிகள் எல்லோரையும் காணல். எப்படி வருது பாருங்க, சொஸ்தமாக்கினார். நல்லா வரும் அது. சொல்லுங்க, சொஸ்தமாக்கினார். ஆமென். இதான் முக்கியம். இப்போ அதனால தான் பாருங்க, ஜனங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சரியாக புரியுறது கிடையாது. அதை புரியாதனால தான் அவங்க அதை அப்படியே குழப்பி அதை தங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அஸ்திபாரமாக ஆக்கி வச்சுக்கிறாங்க. சொல்லுங்க, கர்த்தர் நான் சுகத்தோடு இருப்பதை விரும்புகிறார். சில சொல்லலாம் இல்லைங்களா, மேக்கப் போடுறது பாவம். மேக்கப் போடுறது பாவம்னா தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே பாவம். எத்தனை பேர் தெரியும்? எண்ணெய் வைக்கிறதுக்கு பேர் என்ன? இன்றைக்கி நான் மேக்கப் போடுறது பாவம்னு சொன்னால் பாதி பொண்ணுங்க என்னை எழுந்து முறைக்கும். பாஸ்டர் பாரு, என்ன ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறார், ஏன் இப்படி? இந்த பில்டிங்கை கட்டி வச்சுருக்கிறேன், கர்த்தரை வரையும் இந்த பில்டிங் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள், நல்லா தான் சொல்லுங்கள் பிரதர். என்ன இடிஞ்சு போகணுன்ற மாதிரி பார்க்குறீங்க?
எவ்வளோ செலவு பண்ணி கட்டி வச்சு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்போ இந்த பில்டிங்கை நான் என்ன பண்ணி ஆகணும்? பெயிண்ட் அடிக்கணும், வருஷம் தவறாமல் ஒட்டரை அடிக்கணும். நீங்கள் வாரம் வாரம் வந்து பார்க்கும்போது இதில் புதுசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 பேர் வேலை செய்யலாம். 10 பசங்க வந்து முன்னாடியே சனிக்கிழமை வந்து பேனை துடைக்கணும், ஜன்னலை துடைக்கணும், பெருக்கணும், தொலைக்கணும், டாய்லெட்டை கழுவணும், எங்கெல்லாம் சீர் கட்டுக்கிறது ஒழுங்காக்கணும், இந்த மேட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 பேர் வரணும், கீபோர்டு துடைக்கணும், எல்லாம் துடைக்கணும், மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த பாடியை மேக்கப் போடுறது என்னென்னா கர்த்தர் வர வரையும் இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஒன்றும் ஆகிடக்கூடாது, நல்லா அழகாக இருக்கணும். உண்மை தானே? எத்தனை ஆமான்றீங்க? சிலருக்குலாம் இது ஒரு பெரிய கோட்பாடு பாருங்கள். நான் இப்போ மேக்கப் போட வேணான்னு சொன்னேன்னு வைங்க, நான் ப்ரீச் பண்ணிட்டு கீழே வரதுக்குள்ளே பொண்ணுங்க என்னை தூத்தி நின்றுங்க. ஏன் பாஸ்டர் இப்படிலாம் உங்களுக்கு வைத்தறிச்சல்ன்றாங்க. வேறு சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படி கேட்குறாங்க, ஏன் நீ முழு இரவு ஜபம் வைக்கிறது கிடையாது? ஒருத்தர் வந்து கேட்டார், பாஸ்டர் வேலை செய்வோம் பாஸ்டர், நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் முழு இரவு ஜபம் வைப்போம், புதன்கிழமை நல்ல நாள் புதன்கிழமை ஜபம் வைப்பான். சரி வைக்கலாம் பிரதர், உங்களை எல்லாரும் கூப்பிட்றேன், நீங்களும் வரீங்க, முழு இரவு ஜபத்தை நான் வைக்கிறேன், ராத்திரிலாம் நான் ஜபம் பண்ணுறேன், அடுத்த நாள் காலையில் நான் போய் என்ன பண்ணுவேன்? நல்லா சொல்லுங்கள் பிரதர், நல்லா தூங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் தூங்கின்னு இருப்பேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன கொடுமை இது, யோசிச்சு பாருங்கள். வேலைக்கு போவீங்க, அங்கே தூங்கி விழுவீங்க, பக்கத்தில் இருக்க அப்போ அங்கே என்னாச்சு, நேற்று ராம் முழுவதும் ஜபத்துக்கு போனோன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னுவோம். பார்த்துறீங்களா? அவன் சொல்லுவான், ராம் முழுதும் அங்கே போய் ஜபம் பண்ணிட்டு இங்கே வந்து வேலையில் சோம்பேறியாக உட்காந்துக்கிறியா, அறிவு இல்லையான்னுவான். நான் எதில் வாழ்கிறேனோ அதில் தான் உங்களுக்கு தர முடியும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? யோசிச்சு பாருங்கள். உங்களெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு ராத்திரியெல்லாம் பேச்சு நான் காலைல போய் கொரட்டை விட்டு நல்லா தூங்கி சாயங்காலம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி சாப்பிட்டு அருமையாக உட்காந்துருப்பேன். ஆனால் உங்களுக்கு நல்லா ஞானமாக செய்யணுங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அறிவோடு செய்யணும்னு நினைக்கிறேன். தப்பா ரைட்டா? இல்லை சபையில் மாத்திரை எடுத்தால் திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க, மாத்திரை சாப்பிட்றல உனக்கு எதுக்கு திருவிருந்து, அதில் கொடுக்க முடியாது, நீ திருவிருந்து எடுத்தீங்கன்னா சுகம் உண்டு, இதே எடுன்றாங்க. இதில் சுகம் இருக்குன்னு விரும்புகிறாங்களே, அப்போ இதையும் எடுன்னு சொல்லி கொடுக்குறது கிடையாது. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் பாருங்கள், மாத்திரை எடுக்காத, மாத்திரை எடுத்தீங்கன்னா திருவிருந்து கிடையாது, ஆனால் கசாயம் காய்ச்சி குடிச்சுருப்பாங்க. பார்த்துறீங்களா? கசாயம் என்ன? உதாரணத்துக்கு சொல்ல, நல்லா கோடு வருது, போனவுடனே ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஸ்டோரில் வாங்குறீங்க, அனாசின் வாங்கி உள்ளே போடுறீங்க கோல்டுக்கு, உடனே தூக்கம் வருது, படுத்துறீங்க. இப்போ நான் மாத்திரை சாப்பிட்ற எனக்கு பிடிக்கிறது இல்லை பிரதர், அனாசின் எனக்கு அலர்ஜி, உடனே என்ன பண்ணுறேன், நல்லா ஒரு சுக்கு காப்பியை வச்சு நல்லா இஞ்சி 4 இடிச்சு போட்டு நல்லா மிளகு 4 போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறேன். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னங்க? பச்சையா சாப்பிட்டா திருவிருந்து உண்டு, வெள்ளையா சாப்பிட்டா திருவிருந்து இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. சிலருக்குலாம் நல்லா வெளிச்சம் வருதுன்னு நினைக்கிறேன். பச்சையா சாப்பிட்டு தப்பு கிடையாது, ஆனால் வெள்ளையா மாத்திரம் என்ன பண்ணாத. எத்தனை பேர் நான் சொல்ல இது வரை ரைட்டுன்றீங்க? ரைட்டுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியத்தை உங்களை காமிக்க விரும்புகிறேன். ஏன் விசுவாசிகள் சுகத்தில் வாழ்வதற்கு போராடுகிறார்கள்? 2 காரியத்தை காமிக்க விரும்புகிறேன். ஏன் விசுவாசிகள் சுகத்தில் வாழ்றதுக்கு போராடுகிறார்கள்? 2 காரியத்தை காமிக்க விரும்புகிறேன், ரொம்ப முக்கியம். அது கூட மெசேஜுடைய உள்ளே போகவே இல்லை. மெசேஜ் எங்கே ஆரம்பிக்க தெரியுங்களா? எங்கே நான் அந்த ஆதியாகமம் 20 ஆரம்பிச்சனோ அங்கேருந்து தான் மெசேஜ். ஆனால் அது இந்த வாரம் பேச முடியாது. 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரத்தை நான் பிரசங்கம் பண்ணப்போ ரொம்ப அருமையாக வர வாரத்தில் கண்டினியூவாக பேசுவேன். அந்த 2 காரியத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதல் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க சுகத்துக்கு. ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி போராடுறதுக்கெல்லாம் பதில் வரும். ஆனால் அதுக்கு எனக்கு நேரம் இருக்காது, டைம் ஆகிப்போச்சு. இந்த 2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஏன் விசுவாசிகள் சுகத்தில் வாழ்றதுக்கு போராடுகிறாங்கன்னா, 1 ஒரு தலையான பிரசங்களை கேட்குறாங்க. ஒரு தலையான பிரசங்கம்னா ஒரு பாயிண்ட், பாவம் செஞ்ச தண்டனை வச்சு பாவம் செஞ்ச இதுதான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். அதனால் ஒரு தலையான போதகத்தையே கேட்குறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரே பிரச்சனை. இன்றைக்கி சில விஷயத்தை அவங்களுக்கு தராங்க. 2 பாயிண்ட்டை நல்லா கேளுங்க, நல்லா வெளிச்சம் வந்துடும். சங்கீதம் 103 வாங்க, அப்படியே 1லேருந்து வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். அப்படியே ஆரம்பிக்கிறான், கடவுளை ஸ்தோத்திரி, கடவுளை ஸ்தோத்திரி. அவர் செய்ததெல்லாம் நீ என்ன பண்ணாத, மறக்காத. ஆத்துமாவே மறக்காத, ஆத்துமாவே மறக்காத. ஜபம் நம்ம ஜபம் பண்ணி முடிச்சோன்னா ஏன் இதை சொல்கிறோன்னா, அவரை மறந்துடாத, அவர் செய்ததை மறந்துடாதுன்னா, அவர் கல்வாரிச்சில் எதை செய்தார், என்னெல்லாம் பண்ணாரோ அதை மறக்காதுன்ற, அதில் தான் அப்படி சொல்லுது. அப்படியே 3ல் வாசித்து பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி. அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து. என்னைக்கு ஒரு மனுஷன் நோய்கள்லேருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா,
அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குதுன்ற அறிவு வந்தாதான் நோய்களை சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அப்படின்றது அந்த முழு நிச்சயத்தை ஏற்படுத்தலைன்னா சுகம் நமக்கு உண்டாகாது. அதான் உண்மை. அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம், அப்போ என் அக்கிரமெல்லாம் மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயம் உள்ள வரணும். அப்படி வந்தாதான் அவனுக்கு சுகம் என்ன பண்ணுது, உண்டாகுது. அதான் சத்தியம். சத்தியத்துக்குரிய காரியம் அதுதான். பாருங்க, சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன வரையும் நம்ம பண்ண பாவங்கள்லாம் இயேசு மன்னிச்சிட்டார். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம பண்ண பாவத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி அறிக்கை செய்யும் போது நமக்கு சுகம் உண்டாகுதுன்றாங்க. நீங்கள் வாசித்தீங்கன்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நாம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்ம பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்கிறதுக்கு அவர் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது நாங்கள் யோவான் சொல்றார் இல்லைங்களா. இதை வச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த பாவத்தை, ஒரு விசுவாசி பாவம் பண்ணிட்டான், அவன் அறிக்கை பண்ணும் பொழுது அதன் அடிப்படையில் அதை மன்னித்து அவனுக்கு சுகத்தை கொடுக்குறான்றாங்க. சரி, உங்கள் கேள்வியாக வரேன். நல்லது, அவங்க சொல்கிற பதில் இப்படி தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிறேன். என் பாவத்தை நான் அறிக்கை பண்ணாதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா பாவம்னா என்ன? விபச்சாரம் அது இல்லை. இயேசு சொன்னாரு அதான் பாவம்னா என்னன்னு. ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்தா பாவம் செய்தாயிற்று. அப்போ பாவம்னா என்னன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துங்க, சில விஷயங்கள் எடுத்துங்க. இச்சையாது இருப்பாயாக, அது என்னது? 10 கட்டளையில் 1. அப்போ இச்சைங்கன்னா பாவம் இல்லையா? உன் சகோதரனை காரணம் இல்லாமல் மூடனே அப்படின்னு சொன்னால் அது பாவம். உங்களை ரொம்ப நாள் கொண்டு போல, ஒரு 12 ஹவர்ஸ்க்கு உங்களை கொண்டு போகிறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் யாரும் பாவம் செய்யாமல் இருந்திருக்கீங்களா? ஒரு ஆள் சொல்லுங்கள் பிரதர். சும்மா ஒரு பையன் ஒரு ஆடை பார்க்குறான்னு வைங்களேன், பொண்ணை இல்லை, ஒரு ஆடை பார்க்குறான், நல்லா இருக்குது, இன்னொரு முறை பார்த்தேன்னா அது பேர் என்னது பிரதர்? சொல்லுங்கள், அது பேர் என்னது? ஒரு பொண்ணை எடுத்துங்க, ரோட்டில் போகிறா, ஒரு ஆடை பார்க்குறா, அதே மாதிரி நல்லா இருக்கிறானே அவனோட கண் மாதிரி, திரும்பி பார்த்தாலும் அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்கள், அது பேர் என்னதுங்க? காரணம் இல்லாமல் உன் சகோதரனை நீ கோபித்து கொண்டால் நீ யாரையும் திட்டுறதே கிடையாதா? நான்சென்ஸ், முடிஞ்சு போச்சு. ரொம்ப பெருசாக போவாதீங்க, அப்படியே பாவணும் அப்படிலாம் வேணாம். முட்டாள், அதானே இடியட், முடிஞ்சு போச்சு. என்ன நீங்கள் பண்ணிருக்கீங்க? அதுக்கு பேர் என்னங்க? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க பிரதர். ஒரு நாளைக்கு நான் ரொம்ப சொல்லலை, தூக்கத்தில் வரதெல்லாம் உங்கள் பிரச்சனை. என்ன கனவு காண்றீங்களோ, எவனை திட்டுறீங்களோ, எவனை மிதிக்கிறீங்களோ, உங்கள் மாமியாரை மிதிக்கிறீங்களோ, இல்லை கனவுல உங்கள் மாமியார் உங்களை மிதிக்கிறாங்களோ, அதெல்லாம் உங்களை சார்ந்தது. ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் கணக்கு எடுத்துங்க. அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் செஞ்ச பாவத்தை எத்தனை பேர் ஐக்கியம் செஞ்சுக்கிறீங்க? நானும் கிடையாது. நான் கை தூக்கணும்னு அப்படின்னா யாருக்கும் சுகமே விளங்குதா உங்களுக்கு? சொல்லுங்க. அவர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுத்தையும் சேர்த்து தான் மன்னித்து என்ற வார்த்தையை முடிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம். ஏமே இப்படி சொன்னா எப்படி பிரதர்? ஐயோ, அப்போனா நம்ம பாவம் செய்து ரொம்ப சான்ஸ் ஆகிடும். இதை நான் வாசிக்கும் போது என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஐயோ பாஸ்டர், இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அப்போ இது லைசன்ஸ் தர மாதிரி இருக்குது. அவர் நம்ம அக்கிரமெல்லாம் மன்னித்தார்னா அவன் நாளைக்கு போய் அக்கிரமம் பண்ணிடுவானே, அவன் அக்கிரமம் பண்ணிடுவானே. ஆனால் நானும் கொஞ்சம் மனசில் தானே இருக்கிறேன். ஆமாம், இப்படி சொன்னால் இந்த ஜனங்களை அப்படியே கட்டவிழ்த்து விட்ட மாதிரி ஆடிமையா என்ன பண்ணுவாங்க? நானும் கொஞ்சம் அப்படியே சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்படியே ஜெபம் பண்ணினே சுற்றின்னு இருக்க பாரு. திடீர்னு ஒரு வெளிச்சம் கொடுத்தார் ஆண்டவர், சூப்பராக கொடுத்தார். அதனால தான் எப்போவுமே பரிசுத்த உதவி இல்லாமல் வசனத்தை வியாக்கணமே பண்ண முடியாது. இயேசு தலை மேலே ஒரு பரிமள தலத்தை ஒரு பொம்பளை ஊற்றினா. அவள் யார்? விபச்சாரி. அந்த பரிமள தைலம் எவ்வளோ விலையேறப்பட்டது? 300 பணம் போடுறது, காஸ்ட்லி. சீஷர்களெல்லாம் வேந்தாங்க இல்லைங்களா? வேந்தாங்களா இல்லைங்களா? இப்போ 300 பணத்தை அவள் சம்பாதிச்சிருக்கிறா. எந்த வழியில்? நல்லா சொல்லுங்கள். அதை கொண்டு வந்து யார் தலை மேலே ஊற்றினா? ஏன் ஊற்றினா? அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தார் என்ற அறிவு வரும்பொழுது தான் அவள் என்ன பண்ணா? நீங்கள் நல்லா வாங்க, பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ தான்
உங்க அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த பொம்பளை இன்னொரு ஆம்பளையை தேடி ஓடலை. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்ப விபச்சாரம் செய்யறதுக்கு அக்கிரமம்லாம் இயேசு மன்னிச்சிட்டாரியா அப்படின்னு இன்னொரு ஆம்பளையை தேடி ஓடல, ஒரு நல்ல ஆணை தேடி வந்தா என்னை மன்னித்தவர் ஆண்டவராக இயேசுன்னு சொல்லி. என்னைக்கு உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு, நல்லா கை தட்டுங்க. என்னைக்கு உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு நிச்சயம் வந்தா பாவம் செய்யறதுக்கு துணையை தேட மாட்டீங்க, பாவத்திலிருந்து என்னை மன்னித்த இயேசுவை தான் தேடுவீங்க. எத்தனை பேர் விளங்குது? அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்னா இப்படி சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை உன் கையில். இதுனா ரஜினிகாந்த் படமா இது? உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்ன்றது. என் வாழ்க்கை அவர் கையில். சொல்லுங்க, அவர் வச்சிருக்கிறார், எனக்கு என்னை மீட்டு எடுத்துருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை போதிக்கிறார். ஏன்னா பாவம் செய்யன்னு போய் விட போகிறது கிடையாது. நீங்களே எடுத்துங்க, ஒரு பிள்ளை பாவம் செய்தப்போ எந்த தகப்பனுக்கும் சந்தோஷம் ஏற்படாது. சந்தோஷம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பாவன்றது ஒரு வேதனை. என் பிள்ளை விடுதலை ஆகணும் தான் நினைப்போம். என் பிள்ளை எப்படி விடுதலை ஆக்கலாம்னு நினைக்கணும். பாருங்கள், இங்கே ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்கள், ரொம்ப வசதியான அம்மா. அந்த அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், ஏதோ குடியில் ஒரு அடிமை ஆகிட்டான் பாருங்க. அவனுக்காக அந்த அம்மா எவ்வளவோ லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிடுறாங்க. வெறுக்கவே இல்லை. அவனை கொண்டு போய் சேர்க்கறது, திரும்ப வெளியில் வர்றது, திருப்பி குடிக்கிறது, திருப்பி சேர்க்கறது, கொண்டு வர்றது. நல்ல வாழ்வு வைக்கணும்னு விரும்புகிறாங்க. எவ்வளோ முறை அழுதுருக்காங்க, என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க சொல்லி. நானும் ஜெபம் பண்ணியிருக்கேன். அவன் கர்த்தர் அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் பாவத்தில் நம்ம விடணும்னு விரும்புறதில்லைங்க, மன்னிப்பினுடைய காரியத்தை நம்மளுக்கு எடுத்து போதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள், என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து. அதனால தான் பாருங்கள், அந்த திமிர்வாதக்காரனை தூக்கின்னு வந்து அந்த 4 கூரையை பிரித்து இறக்கணும். உடனே ஏசு என்ன சொன்னார்? உடனே பேதுருவை கூப்பிட்டு மைக்கெட்டுவா, பிலிப்பு கேமராவை ஆன் பண்ணு, அந்திராயா அவனை நேரம் உட்காரவை, என்னென்ன பாவம் பண்ணேன், டேப் ஆன் பண்ணியாப்பா அப்படின்னு கேட்டுருந்தாரா? ஏன்டா திமிர்வாதம் வந்துச்சு, சொல்லு சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு சொல்றியா, மைக்கில் போட்டானாரா ஏசு? என்ன பண்ணார்? அவனை இறக்கணுன்னு அவனை பார்த்த முதல்ல என்னங்க சொன்னார்? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? உன் பாவங்கள். பன்மையில பேசினாரா ஒருமையில பேசினாரா? உன் பாவம் இல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எழுந்து போவோம், பாவம் மன்னிக்கப்படுதுன்றார். அவனை வெளியில் அனுப்புறாரு. அந்த கிரியைகளை சேர்த்து சொல்றார். பாவம்ன்றது ஒருமை தான். பாவங்கள்னு சொன்னா அவன் ஜெயித்த கிரியெல்லாம் உள்ள வந்து சேர்ந்து பாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுது, எழுது போயா அப்படின்ட்டு. ஏமேன். எல்லாரும் யோசிக்கிறோம், பாவத்தை மன்னிக்க ஒரே ஒருத்தருக்கு அதிகாரம் உண்டே. யோசிச்சானா இல்லைங்களா? ஏன் யோசிச்சானா, மன்னிப்பை பற்றி அவனுக்கு தெரியல. அவனுக்கு என்ன தெரியுது? நல்லா சொல்லுங்கள், எதை தெரியுது? பாவத்தை பற்றி தெரியுது. ஆனால் இயேசு பாருங்க, அந்த பெண்ணை அவ மன்னிக்கப்பட்டிருக்கணும் நிச்சயம் வந்ததுனால தான் இனி வருமானம் பெருசாக இல்லை, இது காசு பெருசாக இல்லை, இது ஒன்றும் பெருசாக இல்லை, இயேசு தான் வாழ்க்கையில் பெருசாக மாறினார். ஏமேன். சொல்லுங்கள், என் அக்கிரமங்களாம் மன்னித்து. எந்த வகையிலும் நோய் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, பிசாசு கொண்டு வந்தானா அதுக்கு சாக்கு போக்க தேடிட்டு இருக்காதீங்க. ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சுன்னு கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. கேலண்டர் எடுத்து நோண்டிட்டு இருக்காதீங்க. உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எந்த அறிக்கை விட்டேன், எந்த அறிக்கை செய்யல, எதை பண்ண, எது செய்யணும் யோசிக்காதீங்க. இம்மீடியட்டா வாங்க. அது உங்களுடைய பிறப்புரிமை. சொல்லுங்க, சுகம் என்பது என் பிறப்புரிமை. சொத்து எந்து, இதை நான் எடுத்துக்கொள்ளணும். அது என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே சொன்னீங்க, அக்கிரமங்களா மன்னித்து. என் நோய்களெல்லாம். அதனால தான் விசுவாசி சொல்லுங்க, ஒரு நாளும் சொல்கிறேன் பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஏமேன். சொல்லுங்க, அக்கிரமங்களா மன்னித்து. எதுவுமே நான் சொல்கிறது ரைட்டுன்றீங்க. சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் விசுவாசி சுகத்தில் வாழ்வதற்கு போராடுறான்? 2வது பாயிண்ட். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அவனுக்கு. ஏன் போராடுறான், ஏன் பெற்றுக்கொள்ளாம? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு ஒன்று தான் தெரியும், செத்தா பரலோகம். எப்போ பார்த்தாலும் ஒரு சிலருக்கு அந்த பாட்டு பிடிக்கும், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். பெரிய யாக்கம் வேற இது, யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் இந்த பூமியில் வாழ்றதாங்க கொஞ்ச நாள். எத்தனை பேர் தெரியும்? இந்த பூமியில் வாழ்றத கொஞ்ச நாள். ஆனால் பரலோகத்தில் வாழ்றது என்று காண்பேன்னு உடனே போய் சேர வேணாம். இங்கே இருக்கிற நிறைய நாள் வாழ்ந்துட்டு திருப்தி ஆகி ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டு அப்படியே கை கழுவுற மாதிரி, பா போதும் ஆண்டவரே வரேன் அப்படின்னு போன பாருங்க. இங்கே ஏங்கிட்டு இருக்குதுல்ல, ஆண்டவரே சாவு வராதா, சாவு வராதா, சாவு வராதா. என்று காண்பேன்னா என்ன அர்த்தம்? எப்போ வருவேன், எப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவேன், அப்படியே அர்த்தம் அது கிடையாது. பாருங்க, போய் சேர தான் போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்துக்கு நம்ம போக தான் போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போயிடுவீங்க, பிரச்சனையே கிடையாது.
உங்களை இங்கே வச்சுட்டு மாரடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. உங்களால் பெரிய போராட்டமாக இருக்குது தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர்கிட்ட ஒரு குறைய சொல்கிறது. ஏன் இப்படி ஆண்டவரே அடியேன் நான் எவ்வளோ கர்த்தருக்காக தியாகத்தை குப்பையில் போட அறிவு இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை இல்லைங்கிறேன். தெளிவோடு இருக்கணும் பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? வாங்க கலாத்தியர் 5:4 இதை வாட்சி முடியலாம், நேரமாகி போச்சு. எல்லாம் திறந்து கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். என்ன சொல்றாரு? நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும். நான் பிரமாணத்தின் அடிப்படையில் தான் ஒரு காரியத்தை செய்வேன் பெற்றுக்கொள்வேன் சொன்னா அங்க சொல்றாரு யாவரும். நியாய பிரமாணத்தினால தான் நான் நீதிமான் ஆவேன், நீதியை சுமந்து கொள்வேன் அப்படி சொல்ற யாவரும் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கிறிஸ்துவை விட்டு பிரியறாங்க, அடுத்து எங்க போய் விழுந்து போறாங்க பாருங்க. கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு கிருபை நின்று விழுந்தீங்கன்னு சொன்னா கடவுளுடைய எந்த நற்பலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியாம தவிக்கிறாங்கன்னு அர்த்தம். பலன்கள், ஆசீர்வாதங்கள், சுகம், நல்வாழ்வு, வெற்றி அதை விரும்பலன்னு அர்த்தம். இந்த சபையில் 2 காரியம் கடைசி வரையும் நான் உயிரோடு இருக்கிற வரையும் இதான் பேசுவேன். எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க வரானோ வரலையோ வரலனாலும் ஜோத்திரம் நல்ல பாச கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். பயப்படவே வேணாம். அழைப்பு என்பது தேவன் கொடுக்குறது, மனுஷன் கொடுக்குறதில்ல. ஆனால் என் உயிர் இருக்கிற வரையும் இந்த 2 காரியத்தை தான் பேசுவேன். ஒரு விசுவாசி கையேந்து பிச்சைக்காரன ரோடோட அலைஞ்சு ஏழையிலும் வறுமையிலும் இருக்கிறத ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். ஒரு விசுவாசி வியாதியில வாழ்ந்து சரீரத்தில் நோயோட சுமந்து மறிக்கிறத ஒரு நாள் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்த சபைக்குள்ள வந்தா கடைசி வரையும் உங்களுக்கு நான் சொல்றேன், என் பிரசங்கத்துல 2 அழுத்தம் திருத்தமா இருக்கும். ஒரு விசுவாசி நிறைவுள்ளவனா இருக்கணும், உலகத்தை வாழ வைக்க கூறவனா இருக்கணும். ஒரு விசுவாசி இந்த பூமியில பரிபூர்ண ஜீவனோடு கூட தீர்காயுசா வாழணும், சுகத்தோடு கூட, வியாதியில ஒரு நாள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க, அதுதான் இந்த சபையினுடைய அஸ்திபாரம். ஒத்துக்கவே மாட்டேன் நான். தரித்திரம் பிசாசு கிட்ட இருந்து வருது, ஒரு நாள் இயேசு கிட்ட இருந்து வரல. அதை அறிவை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு விசுவாசி கையேந்தி கடன் வாங்கி வாழ முடியாம பணத்துக்காக தத்தளித்து பொய் சொல்லி திருடி ஏமாத்தி பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுயா. ஒரு விசுவாசி அப்படி செய்யாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. நான் சொல்றேன், ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க மேல கொட்டுறதுக்காகவே தான் உயிரை கல்வாரிசில உங்களுக்காக திறந்திருக்கிறார். அந்த அறிவு உள்ள வரணும், அதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு பாஸ்ட்டுக்கு வரணும். அதனால தான் நான் எந்த பணத்தையும் உங்ககிட்ட கேட்கறதே கிடையாது. நீங்கள் என்ன கேட்டேன்னா ஏதாச்சும் காசு கொடுக்கலாம் கோலோடு வரும் வீட்டுக்கு தோணுனா. எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுங்களா? நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க சபையை கட்டுறதுக்கு, நாங்கள் போய் எல்லாம் காசு வெளியே கலெக்ட் பண்ணுறோம். இப்படியா சொன்னாங்க. என் சபை ஜனங்களை இன்னொருத்தன் வாசப்படியில் கையேந்ததுக்கு நான் அனுப்ப மாட்டேன். எனக்காக கர்த்தர்கிட்ட போய் நில்லுங்க, என் பாஸ்ட் ஆசீர்வதிங்க. நான் சொல்ல நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் பார்க்குறோம், உன் பாஸ்ட் மேலே உனக்கு அவ்வளோ ஆசையாக ஆசீர்வதிக்கிறேன். ஏமேன். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆபிரகாம் அபிமெலேக்கு ஜெபம் பண்ணானா, கர்த்தர் சுகம் கொடுத்தாரா? ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணா எனக்கு ஆசை ஐஸ்வர்யம் தர மாட்டாரா? நம்ம சபையை பெருக மாட்டாரா? இதை விட பெரிய இடத்துல கட்ட முடியாதா? ஏன் இந்த பெங்களூர் பட்டணத்தை வாழ வைக்க முடியாதா? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. நான் வறுமையிலும் ஏழ்மையிலும் குறைவிலும் சுகவீனத்திலும் இருக்க மாட்டேன். நான் நிறைவிலும் செல்வ செழிப்பிலும் தீர்காயுசிலும் சுகத்திலும் கிருபையினுடைய பரிபூர்ணத்தினாலும் கிறிஸ்து கூட வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆமென். அப்படி விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவருங்க. ஒரே ராத்திரியில் நம்மளை ஐஸ்வர்யா மாற்றிடுவார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரே நாளில் யார் பிரதமாக வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. யாவனா இருக்கட்டும், எனக்கு அவசியமே கிடையாது. யாருன்னா இருக்கட்டும், கர்த்தர் நினச்சா என் வீசு வாட்டு நிற்க வைக்க முடியும். ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள் சொல்லியிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேங்க. கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார். தேவனை மட்டுப்படுத்தாதீங்க, என்னத்தாலையும் சரி எதுனாலும் மட்டுப்படுத்தாதீங்க. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம் எல்லோரும். ஓ மக்கு நன்றி ராஜா. தகப்பனே துதிக்கிறோம். கொடுத்தா வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே எங்களுக்கு போதித்ததுக்காக உமக்கு நன்றி. ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஆண்டவரே இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். சபை ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே சபை மக்கள் செல்வ செழிப்பில் பெருகட்டும், சுகத்தில் பெருகட்டும், தங்களுடைய செல்வ செழிப்பை வைத்து தேசத்தை வளமாக்கட்டும், எளியவர்களை ஐஸ்வர்யங்களாய் மாற்றட்டும். ஆண்டவரே சபை பெருக்கத்தின் சபை. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல அப்போஸ்தலர் சபை வர வர விருத்தி அடைந்து மகா பெரிதாய் வளரும்.
ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொள்ளாமல் பெருகுவேன். வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என் சபையின் ஜனத்தொகை எண்ணற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த உலகத்தில் எனக்காக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிறபடி நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் போய் நான் நிற்கும் பொழுது ஆண்டவரே லட்சம் அல்ல கோடி அல்ல பல கோடிக்கணக்கான மக்களோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்பேன். கர்த்தாவே அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சுகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் இந்த பூமியில நீர் ஏற்படுத்தி வைத்த அந்த வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே என் பூமியில பரிபூர்ணப்படுவதாக இயேசு நாமத்தில் செய்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிப்படட்டும், குடும்பங்கள் செழித்தோங்கட்டும், குடும்பங்கள் நன்மையை காணட்டும், கணவன் மனைவி உறவுகள் சீர்படட்டும், சமாதானத்தில் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பியும் இன்றும் சதா காலம் ஒருத்தனும் இருப்பதாக. ஆமென்.